மிடில் கிளாஸ்ல அவங்க அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். ஒன்று ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அது வந்து ரொம்ப வருஷமா 50,000 தான் நிற்கிது. எக்ஸம்ஷன், அதாவது இப்போ வந்து 2.5 லட்சம் வரைக்கும் ஓல்டு ரெஜிமில், அப்புறம் 3 லட்சம் வரைக்கும் நியூ ரெஜிமில் நீங்கள் வந்து டேக்ஸே பே பண்ண வேண்டாம். இந்த ஸ்டாண்டர்ட் இதுவை டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் 80C வந்து எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களா அதே 1.5 lakhsல தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டே அதில் போயிடும். இப்போ கேபிட்டல் கெயின்ஸ் எல்லா புரோக்கரும் அனுப்புறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இன்னார் வந்து இவ்வளோ செலவழிச்சிருக்காரு அப்படின்றத அனுப்புறாங்க. அதாவது ஒரு மொத்த அமௌண்ட்டை அனுப்புறாங்க. அந்த மொத்த அமௌண்ட்டை அந்த புரோக்கர்ஸ் கிட்ட சொல்லி, இந்தப்பா நீ மொத்த அமௌண்ட் அனுப்புறதோட சேர்த்து இந்த பேன் கார்டுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோ, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோ, ஸ்பெகுலேட்டிவ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் சேர்த்து அமைச்சிட்டீங்கன்னா நானே இங்கே கன்சாலிடேட் பண்ணிக்கிறேன்னு சிஸ்டமில் உங்களை கன்சாலிடேட் பண்ண முடியுமா? தாராளமாக முடியும். ஈவன் 50 rupee கேன் மேக் யுவர் ஸ்லாப் கோ ஃப்ரம் 20% to 30%. எல்லா எக்ஸம்ஷனையும் சப்மிட் பண்ணிட்டேன், ஓகேவா? வெரி ஸ்லைட் அமௌண்ட். இந்த 50 ரூபா மாறிச்சுன்னா என் டாக்ஸ் ஸ்லாப் ஏறிடுது. The Indian economy has witnessed profound positive transformation in the last 10 years. As our Prime Minister firmly believes, we need to focus on 4 major castes. They are Garib, Mahilaye, Yuva and Annadata. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பட்ஜெட் சீரீஸ்ல இதுக்கு முன்னாடி நம்ம ரயில்வே பட்ஜெட் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாரும் முக்கியமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பொதுவாகவே பட்ஜெட் அப்படின்னு வரும்போது காமன் மேனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருக்கும். அதுவும் இன்கம் டாக்ஸ்ல நமக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கும். அதை பத்தி இன்னைக்கு நம்ம கிட்ட தெளிவா டிஸ்கஸ் பண்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னா எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்கம் டாக்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறது காமன் மேனோட எக்ஸ்பெக்டேஷனா அந்த பட்ஜெட்ல எப்பவுமே இருக்கும். அப்படி இன்கம் டாக்ஸை குறைக்கணும், இல்லைன்னா அதை ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தா எக்கனாமில ஏதாவது மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எக்கனாமி வந்து க்ரோ ஆகுமா? ஒரு எக்கனாமிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியட்ல அவர் டாக்ஸேஷன் வந்து 2 லட்சத்துக்கு மேல யாரு ஏர்ன் பண்ணாலும் they are taxed at 93.5%. அதாவது 2 லட்சம் ஏர்ன் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் 93% அதுல இந்தியாவுக்கு டாக்ஸாவே போயிடும். இந்த மாதிரி ரொம்ப டாக்ஸ் அதிகமா வச்சு பணக்காரங்களை டாக்ஸ் பண்ணதுனாலையும் மக்களை டாக்ஸ் பண்ணதுனாலையும் மக்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வித் 10லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக டாக்ஸேஷன் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா the கான்செப்ட் ஆஃப் பிளாக் மணி கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ பணத்தை பதுக்க ஆரம்பிச்சாங்க. 4 லட்சம் 5 லட்சம் வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ அந்த மாதிரி நேரங்களில் பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை பதுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பதுக்க ஆரம்பித்த பிறகு and then there is a concept of underworld came into existence. இப்போ இந்த பதுக்கின பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இந்த பதுக்கின பணத்தை எப்படி ஒயிட் ஆக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தாவூத் இப்ராஹிம் மாதிரி ஆட்கள் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் பிளாக் மணி வந்ததுக்கான ஒரு மெயின் காரணம். ஸோ எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா எந்த நாடாக இருந்தாலும் எவ்வளோ அதிகமாக வரி அதிகமாக நீங்கள் வசூலிக்கிறீங்களோ, வரி அதிகமாக போடுறீங்களோ, அங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் மணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த ஒரு சிட்டிசனுமே இல்லை எந்த ஒரு கார்பரேட்டுமே தாங்க சம்பாதிச்ச பணத்தை மெஜாரிட்டி ஆஃப் த அமௌண்ட் வந்து டேக்ஸ் கட்டணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிஸ்னஸ் சம்பாதிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் எடுத்து மறுபடியும் அந்த வருமானத்தை எடுத்து மறுபடியும் பிஸ்னஸ்லேயே போடணும். அந்த மாதிரி போட்டால் அந்த பிஸ்னஸ் இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் கார்பரேட் டேக்ஸ்ன்னு ஒன்று குறைச்சாங்க. பட் அந்த கார்பரேட் டேக்ஸை குறைச்சும் we have not seen the importance or the reinvestment back into the economy. அந்த கார்பரேட் டேக்ஸ் அவங்க குறைச்சதும் பாக்கி இருக்கிற அமௌண்ட் வந்து சிஇஓக்கு சம்பளமா, சிஎஃப்ஓக்கு சம்பளமா, போனஸா இப்படிதான் அந்த நிறுவனத்தோட ப்ரமோட்டர்ஸ்க்கு போச்சே தவிர அந்த சேவான பணம், கம்பெனிகிட்ட சேவான பணம் வந்து திரும்ப மக்களுக்கு அதிகமாக வரவே இல்லை. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மேஜர்
டிஸ்அட்வான்டேஜ். இப்போ மக்களுக்குன்னு பார்த்து சாதாரண மக்களுக்கு இப்போ நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த 100 ரூபாயில 30% ஹையஸ்ட் டேக்ஸ் கட்டுறேன் நான். அதாவது இஃப் மை இன்கம் இஸ் லெஸ் தென் 1 crore, 1 கோடிக்கு கீழே இருக்கிற வருமானம் எல்லாத்துக்குமே ஹையஸ்ட் லிமிட் வந்து 30% வச்சுக்கோ. 1 crore to 5 crores வந்து 37% செஸோட சேர்த்து. ஸோ 32%லேருந்து 37% வரைக்கும். 5 கோடிக்கு மேலே தாண்டிச்சுன்னா ஆல்மோஸ்ட் 42-47% வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி காசு டேக்ஸாக வசூலிக்கிறாங்க. வசூலிக்கிற காசு எனக்கு ரிட்டர்ன் வருதா, டைரக்டா இல்லாட்டி இன்டைரக்டா வருதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு சிட்டிசனுக்குமே இல்லை. ரோடுக்கு டோல் கட்டுறோம், ரோட் டேக்ஸ் கட்டுறோம், பெட்ரோலுக்கு வரி, அது இல்லாமல் சோப்பு சீப்பு பவுடர்லேருந்து எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி அமௌண்ட் வந்து நமக்கு நேர்முக வரி அல்லது மறைமுக வரினால போகுது. ஸோ இந்த மாதிரி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து they have started taking their salary as part cash. இப்போ இந்த அலவன்ஸ் அந்த அலவன்ஸ் ப்ளஸ் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எந்த அளவுக்கு டேக்ஸ் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க சேலரியாக டைரெக்டாக வாங்க மாட்டாங்க, கம்பெனியாக எக்ஸ்பென்சஸாக தான் எல்லாத்தையுமே காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காமிக்கிற நேரத்தில் இண்டிவிஜுவலுக்கு அங்கே வரி அதிகமாக இருந்தால் நான் உழைச்சதுக்கு எதுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணுங்கிறது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, சரி ஓகே அப்படியே நான் கட்டுறனாலும் எனக்கு ஏதாவது ரிட்டர்ன் வருதா, சாலை வசதியாக இருக்கட்டும், ரயில் வசதியாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், ஏதாவது எனக்கு ரிட்டர்ன் வருதான்னு பார்த்தா இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் இட் அஃபெக்ட்ஸ் த காமன் பீப்புள். ஸோ பிளாக் மணி அதிகமாக கம்பெனியோட ஸ்பெண்டிங் குறையுது, அப்புறம் மக்களுடைய ஸ்பெண்டிங்கும் குறையுது. இந்த ஸ்பெண்டிங் ரெண்டுமே குறையிறதுனால இப்போ இருக்கிற ஸ்பெண்டிங் பேஸ்ட் எக்கானமியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் நீங்கள் பண்ணலன்னா எக்கானமி வளர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம வந்து ஜிடிபி இவ்வளோ வளருதுன்னு சொல்கிறோமே தவிர we are not taking into account the inflation. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 7% இன்ஃப்ளேஷன், அதை தாண்டி ஜிடிபி வளரணும். அந்த 7%க்கு மேலே உள்ள பர்சன்டேஜ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு ரியல் ஜிடிபி சொல்கிறாங்களா இல்லை நாமினல் ஜிடிபி சொல்கிறாங்களானே தெரியல. எந்த ஒரு டிரான்ஸ்பேரன்சியுமே நம்மக்கிட்ட இல்லை இப்போதைக்கு. ஸோ இந்த அதிக வரி விதிப்பு கண்டிப்பாக எக்கானமியை பாதிக்கும், ஒன்று நேர்முகமாக இல்லாட்டி மறைமுகமாக. இந்த அதிக வரி விதிப்பு வில் லீட் டு பிளாக் மணி. பிளாக் மணி ஒழிக்கணும்னு சொல்லி தான் டிமானிட்டைசேஷன் அப்படி இப்படி இங்கே எடுத்துட்டு வந்தாங்க. பட் அந்த டிமானிட்டைசேஷன் ஒர்க் ஆச்சா? இல்லை, இட் டிட்ன்ட் ஒர்க். ஸோ யார் யாருக்கு பணத்தை பதுக்க தெரியுமோ they have become experts. the government knows இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு தெரியும். இதில் முக்கால்வாசி அந்த கவர்மெண்ட்ல ஒன்று பவர்ல இருக்கிறவங்க இல்லாட்டி கவர்மெண்ட்ல பவர்ல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ இதில் சின்ன பின்னமாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காமன் மேன் அந்த மிடில் கிளாஸ். இந்த பக்கமும் வாரியல்லேருந்து அடி விழுது, இந்த பக்கம் விலைவாசியிலேருந்து அடி விழுது, இந்த பக்கம் சம்பளம் ஏற மாட்டேங்குது. ஏன்னா நிறுவனங்கள் எல்லாமே இந்த லாபத்தை வந்து ஸ்டாஃபுக்கு எடுத்துட்டு போய் தரமாட்டேங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நிறுவனமும் 45,000 கோடி 55,000 கோடின்னு ஒரு வருமானத்தை எடுத்தாலும் அதை வந்து they are not passing it to the employees. ஸோ ஒரு மத்தளத்துக்கு 2 சைடு இடி மாதிரி மிடில் கிளாஸுக்கு 3 சைடு இடி, எல்லா பக்கமே அடி விழுது. மிடில் கிளாஸ் பத்தி நம்ம பேசும்போது இந்த பட்ஜெட்ல அவங்க மேஜரா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே, இப்போதைக்கு மிடில் கிளாஸ்ல அவங்க அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். ஒன்று ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அது வந்து ரொம்ப வருஷமா 50,000லேயே தான் நிற்கிது. ஸோ அந்தந்த பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே 2 மடங்கு ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஒன்று 1 lakh இல்லாட்டி 2 lakh. ரெண்டாவது இந்த பேசிக் எக்ஸம்ஷன், அதாவது இப்போ வந்து 2.5 லட்சம் வரைக்கும் ஓல்டு ரெஜிம்ல, அப்புறம் 3 லட்சம் வரைக்கும் நியூ ரெஜிம்ல நீங்க வந்து டாக்ஸே பே பண்ண வேண்டாம். இந்த ஸ்டாண்டர்ட் இதுவை 5 lakhs ஆக்கணும் அப்படிங்கறது கேட்கறாங்க. அதை 5 lakhs ஆக்கினா நிறைய பேருக்கு கையில கொஞ்சம் காசு நிற்கும். இவ்வளோ நாள் ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிறோம், ஃபேமிலிக்காக உழைக்கிறோம், ஏதோ ஒன்று நம்மளால ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுது கடன் வாங்காம அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். மூணாவதா டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்.
ஏடிசி வந்து எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களா அதே 1.5 lakhsல தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டே அதுல போயிடும். அது இல்லாம அந்த ஏடிசில ஆல்மோஸ்ட் 15 விதமான எக்ஸம்ஷனை நீங்க கிளைம் பண்ணலாம். பட் மேக்சிமம் அதே 1.5 lakhs தான். அந்த 1.5 lakhsையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஸோ 4வது, இந்த வரி விதிக்கிறாங்க, வரி நான் கட்டுறேன். இது கட்டுறது இல்லாம அந்த எண்ட் ஆஃப் த இயர், அந்த ஏப்ரலுக்கு அப்புறம் டாக்ஸ் ஃபைலிங்னு ஒரு நைட்மேர் இருக்கு. ஓகேவா? அது யாருக்குமே சரியா புரியாத ஒரு நைட்மேர். இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களே கவர்மெண்ட்ல, அந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் ஒரு பக்காவா ஆக்கினா என்ன அப்படிங்கிறது சிம்பிளிஃபை பண்றது இல்லாம உங்களுக்கு யூஆர் அன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க கேட்குற எல்லா டேட்டாவுமே ஒன்று பேங்க்லேருந்து வருது, இல்லாட்டி டேமேட் அக்கௌண்ட்லேருந்து வருது, இல்லாட்டி அந்தந்த கவர்மெண்ட் இதுலேருந்து வருது. எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வருது. அந்த வர்ற டேட்டாவை நீங்களே அதை ப்ரீஃபில் பண்ணி நீங்களே டேக்ஸை கால்குலேட் பண்ணி, இதுதான்ப்பா டேக்ஸ், உனக்கு இது அக்செப்டட்னா நீ அப்ரூவ் பண்ணு, இஃப் யூ டோன்ட் அக்செப்ட்னா ஏன் அக்செப்ட் இல்லைங்கிறத ஃபைல் பண்ணு அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டே சொல்லலாம். தேர் ஆர் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ், தேர் இஸ் அ டெக்னாலஜி இன் பிளேஸ். இது ஒரு சிம்பிள் திங். இப்போ நான் வந்து டாக்ஸ் கட்டினது இல்லாம நான் ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், அண்ட் தென் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ஃபார்ம் 16 வந்த அப்புறம் இன்கம் டேக்ஸ் சைட்டுக்கு போயிட்டு தென் ஐ ஹவ் டு ஃபைல் த டேக்ஸ். அப்படி டேக்ஸ் ஃபைல் பண்ண போகும்பொழுது ITR 1, 2, 3ன்னு ஏகப்பட்ட குளறுபடி. இப்போ எல்லாமே பேன் கார்டை பேஸ் பண்ணியிருக்கு, ஆதார் கார்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது. அது கரெக்டா பாப்புலேட் ஆகுதா? நோ. இப்போ கேபிட்டல் கெயின்ஸு எல்லா புரோக்கரும் அனுப்புறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இன்னார் வந்து இவ்வளோ செலவழிச்சிருக்காரு அப்படின்றத அனுப்புறாங்க. அதாவது ஒரு மொத்த அமௌண்ட்டை அனுப்புறாங்க. அந்த மொத்த அமௌண்ட்டை அந்த புரோக்கர்ஸ் கிட்ட சொல்லி, இந்தாப்பா நீ மொத்த அமௌண்ட் அனுப்புறதோட சேர்த்து இந்த பேன் கார்டுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோ, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோ, ஸ்பெகுலேட்டிவ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் சேர்த்து அமைச்சிட்டீங்கன்னா நானே இங்கே கன்சாலிடேட் பண்ணிக்கிறேன்னு சிஸ்டம்ல உங்களை கன்சாலிடேட் பண்ண முடியுமா? தாராளமா முடியும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் ஃபைலிங் ப்ராசஸ்ன்றது எனக்கு ஒரு 5 minute ஒர்க்காக இருக்கும். நான் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஸோ இல்லாட்டி எனக்கு மெயில் வரும், ஆல்ரெடி எனக்கு டாக்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி எனக்கு ஒரு மெயில் வரும், இந்தாப்பா இதுதான் உன் டாக்ஸு, நீ அக்ரி பண்ணினா இதை அப்படியே விட்டுரு, யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங். நீ வந்து ஐடி ரிட்டர்ன்ஸுங்கிறது நீ ஃபைல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, எல்லா டேட்டாவும் நானே வாங்கிக்கிறேன், எல்லா கால்குலேஷனும் சிஸ்டம் வச்சு நானே பண்ணிக்கிறேன், தென் ஐ வில் ஷோ யூ, இதுதான் உனக்கு டாக்ஸு. நீ வேற ஏதாவது விட்டுருக்கியா, வேற ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா அதை நீ போடு, நாங்கள் அதுக்கப்புறம் என்கொயரியில் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி நாங்கள் சரி பார்த்துக்குறோம் இப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 7.5 கோடி பேர் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பாதி நேரம் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு ரிப்போர்ட்டுக்கும் 26 AS ரிப்போர்ட்டுக்கும் AIS ரிப்போர்ட்டுக்கும் ஃபார்ம் 16க்குமே டேலி ஆக மாட்டேங்குது. இதில் இருக்க டீட்டெயில்ஸ் அதில் இல்லை, அதில் இருக்க டீட்டெயில்ஸ் இதில் இல்லை, என்ட்ரி தப்பா இருக்கு, இதெல்லாமே மேனுவலா நாம மாற்ற வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி எதுவுமே இல்லாம 7.5 கோடி பேர் ITR ஃபைல் பண்றத தாராளமா இன்கம் டாக்ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோ நினைச்சா அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். அது அப்படியே டேட்டா வந்து அவங்க பேங்க்கு, டிமேட் அக்கௌண்ட்டு, கவர்மெண்ட் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து அவங்க வாங்கினாங்கன்னா, ஸ்பெண்டிங் எல்லாத்தையுமே வாங்கினாங்கன்னா மேக்சிமம் 40 லட்சம் 50 லட்சம் பேர் தான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் இட் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரேடிங் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் ஒரு ட்ரேடிங் பண்ணுற இன்ட்ராடேவோ இல்லை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரேடிங் பண்ணி நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், சம்பாதிக்கணும், நம்ம ஃபேமிலியை நல்லா பாய்ச்சிக்கணும், நானும் பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நான் பண்ணேன்னா அதில் புரோக்கரேஜ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, புரோக்கரேஜுக்கு GST, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் ஃபீஸு,
அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு செஸ், இதெல்லாம் சேர்ந்து எனக்கு இட் gives me a lot of pressure. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 20 லட்சம் வச்சு, ஒரு 20 லட்சத்தை கேபிட்டலாக வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 20 லட்சத்தை கேபிட்டலாக வச்சு நான் ட்ரேட் பண்ணுறது இப்போ ஒரு வருஷத்துக்கு இது நடக்காது. பட் 50% நான் சம்பாதிக்கிறேன்னு வச்சுப்போம். 50%னா 10 லட்சம். ஸோ 30 லட்சம் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். இந்த 10 லட்சம் நான் சம்பாதிக்கிறதுல 5 லட்சம் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்க்கு மட்டுமே போயிடுது. ஸோ எனக்கு பாக்கி எவ்வளோ இருக்கு? பாக்கி 5 லட்சம் தான் இருக்கு. ஓகேவா? இந்த 5 லட்சத்துக்கு தென் ஐ நீட் டு பே கேபிட்டல் கெயின்ஸ். அதுல ஒரு 15% இல்லாட்டி அந்த டிரான்சாக்ஷன் ட்ரேடிங் எல்லாமே இட் கெட்ஸ் ஆடட் இன்டு யுவர் இன்கம். ஸோ இந்த 5 லட்சத்தை நம்ம சம்பளத்தோட சேர்த்து நம்ம 30% ஸ்லாப்னா 5 லட்சத்துல 30% போச்சு. என் காசை போட்டு என்னோட இதுக்கு நான் ட்ரேட் பண்றதுக்கு யார் அதிகமாக சம்பாதிக்கிறான்னு பார்த்தா கவர்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த அந்த சார்ஜஸ்ல ஆல்மோஸ்ட் 75% கவர்மெண்ட்டை தான் சம்பாதிக்கிறாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, இப்போ நார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பிளாக் மார்க்கெட்லயும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துருச்சு. ஸோ மும்பையில். ஸோ பிளாக் மார்க்கெட்ல விதர்பாங்கிற ஒரு ஏரியால இது நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அந்த பிளாக் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இட்ஸ் அ பேசிக் திங். இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு பிளாக் மார்க்கெட் ட்ரேடர்னு வச்சுப்போம். ஸோ நீங்க வரீங்க, நீங்க 1 லட்ச ரூபாய் என்எஸ்சியில் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு லாபம் வந்ததுன்னா நீங்க அது பாதிக்கு பாதி நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். என்கிட்ட வாங்கிங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய் நீங்க சம்பாதிச்சீங்கன்னா எனக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டும் தந்தா போதும். ஓகே, தேர் இஸ் நோ ஒரு பண பரிமாற்றமே அங்க கிடையாது. எல்லாமே பேப்பர் தான். இந்த நேரத்துக்கு நான் இந்த ஸ்டாக்கு இத்தனை வால்யூம் நான் வாங்குறேன் அப்படின்னு எழுதிப்பாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்டாக்கு என்ன பிரைஸ்ல முடிஞ்சுதோ அதை கால்குலேட் பண்ணி அது ப்ராஃபிட்னா நான் உங்களுக்கு தருவேன், லாஸ்னா நீ எங்களுக்கு தருவீங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் அந்த பிளாக் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் டிரான்சாக்ஷன் பண்றதா நியூஸ் வருது. டேட்டா பார்த்தீங்கன்னா 1.07 lakh crore வந்து என்எஸ்சியில் ஒரு நாள் டிரான்சாக்ஷன் வால்யூம். பிளாக் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆல்மோஸ்ட் 75,000 crores பிளாக் மார்க்கெட் வால்யூம். Now imagine huge difference. Now imagine. So black money-யை ஒழிக்க வந்தேன்னு சொல்றவங்களே இப்ப black money-யை உருவாக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் மக்களோட ஒரு வேதனை. ஸோ மிடில் கிளாஸ் என்ன எதிர்பார்க்கறேன்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறேன், என் ஃபேமிலிக்காக உழைக்கிறேன், எனக்காக உழைக்கிறேன். நான் கொஞ்சம் காசு சேர்த்து அட் த எண்ட் ஆஃப் மை லைஃப் இந்த ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு நிறைய நான் சேர்த்து வச்சு நல்லா இருக்கணும். இப்போ இருக்கிற காலத்துக்கு இருக்கிற காசுல பாதி சேர்த்துட்டு பாதி என் வாழ்க்கையை அனுபவிக்கணும், என் ஃபேமிலி அனுபவிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் மிடில் கிளாஸோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இது வந்து தப்புன்னு சொல்லவே மாட்டேன். இது பேசிக். நமக்கு சோஷியல் செக்யூரிட்டியும் கிடையாது. நாளைக்கு ரிட்டையர் ஆயிட்டா யார் இந்த யூஎஸ்ல இருக்கிற மாதிரி தெர் இஸ் நோ சோஷியல் செக்யூரிட்டி, யூகேல இருக்கிற மாதிரி தெர் இஸ் நோ ஃப்ரீ மெடிசன்ஸ். இந்த மாதிரி எல்லாம் இல்லாத பட்சத்துல என்ன கேரண்டியில நான் வந்து நாட்டுக்காக டாக்ஸ் கட்டுறேன் அப்படின்றது தான் மிடில் கிளாஸோட பெரிய கேள்வி. டாக்ஸ் லாப்ஸ் இல்லைனா இன்கம் டாக்ஸ் பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய டாக்ஸ் லாப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்க டாக்ஸ் லாப்ஸில் நம்ம கால்குலேஷனே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னா, இப்போ வேர்ல்ட் ராஜ்யமில் இருக்காங்க 5%, 10%, 20, 30 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு டாக்ஸ் ஸ்லாப். ஈவன் a 50 rupee can make your slab go from 20% to 30%. எல்லா எக்ஸம்ஷனும் சப்மிட் பண்ணிட்டேன். ஓகேவா? வெரி ஸ்லைட் அமௌண்ட். இந்த 50 ரூபா மாறிச்சுன்னா என் டாக்ஸ் ஸ்லாப் ஏறிடுது. இந்த டாக்ஸ் ஸ்லாப் ஏறதுனால நார்மல் இன்கம்க்கு பிரச்சனை இல்லை. பட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இதெல்லாம் வருது இல்லையா, அதுல 30% போயிடுது எனக்கு. இந்த மாதிரி ஒரு யூனிஃபைடு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வேணும். அதுவும் சிம்பிளிஃபை பண்ணணும். எதுக்கு இத்தனை? ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் இவ்வளோ டாக்ஸு, ஒரு சர்டன் லெவலுக்கு அப்புறம் இவ்வளோ டாக்ஸு, மேக்சிமம் 3 வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு கால்குலேட். நான் மனசாலே
கால்குலேட் பண்ணலாம். ஒன்று, இன்கம் டேக்ஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு எக்ஸம்ஷனே இல்லாமல் நீ சம்பாரிச்சினா நீ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறத எடுத்துட்டு வாங்க. மேக் இட் பேர் மினிமம் ஒரு 5%. எல்லாருமே டேக்ஸ் கட்டணும். 10,000 ரூபா சம்பாதிக்கணும் 5% கட்டணும், 20 லட்சம் சம்பாதிக்கணும்னா 5% கட்டணும். இந்த மாதிரி யூனிஃபார்ம்டாக எடுத்துட்டு வரலாம். தட்ஸ் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிமுங்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் எல்லாருமே இப்போ பை டிஃபால்ட்டாக அந்த நியூ ரெஜிமுக்கு மாற்றிடுறாங்க. ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே நியூ ரெஜிமில் அதிகமாக டாக்ஸேஷன் வருது. ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு எப்படி மாற்றுறதுன்னே தெரியல. எனக்கும் நிறைய கேள்விகள் வருது சோஷியல் மீடியாவில். இது எப்படி நம்ம டாக்ஸேஷனை வந்து ஃபைல் பண்ணும்போது நியூலேருந்து ஓல்டுக்கு மாற்றுறது, நான் இத்தனை எக்ஸம்ஷன் வச்சுருக்கேன், ஹோம் லோன் வச்சுருக்கேன், இதெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இதை எப்படி மாற்றுறதுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த ஓல்டு நியூ எதுவுமே இல்லாமல் ஒன் சிங்கிள் ஸ்ட்ரக்சர், அதாவது மக்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. டோன்ட் மேக் இட் ஜீரோ. ஓகேவா? ஜீரோ பண்ணால் நாடு நாசமாக போயிடும். பட் டோன்ட் மேக் இட் ஜீரோ, பட் மேக் இட் ஒரு சர்டன் அமௌண்ட் கரெக்டாக எக்கானமி அஃபெக்ட் ஆகாத மாதிரி எல்லாருமே சந்தோஷமாக டேக்ஸ் காட்டுற மாதிரி மேக் சம்திங் யூஸ்ஃபுல் ஃபார் தி பீப்புள் அப்படின்றது தான். ரெண்டாவது, அன்ஆர்கனைஸ் செக்டார் வந்து ஆர்கனைஸ் செக்டாரோட 3 மடங்கு 4 மடங்கு பெருசு. ட்ரை டு மேக் தெம் கம் இன் டு தி ஆர்கனைஸ் செக்டார். ஒரு சிஸ்டமைஸ்டா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க பே பண்ணுற சேலரி எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் பே பண்ணுற மாதிரி, அவங்களுடைய அக்கௌண்டிங் எல்லாமே சிஸ்டமில் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா இன்னும் நமக்கு டாக்ஸேஷன் அதிகமாக வரும். வரியை தாராளமாக நாம் குறைக்கலாம். அன்ஆர்கனைஸ் செக்டாரை உள்ளே கொண்டு வந்தாலே யூ வில் ஹாவ் மோர் பீப்புள் டு பே டேக்ஸ் அண்ட் யூ கேன் ஈவன் கிவ் தம் லெஸ் டேக்ஸ் பர்சன்டேஜ். நம்ம என்னதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி பேசினாலுமே, டாக்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாம் பேசினாலுமே, இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கான இல்லைன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கா? சென்ஸ் இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறதுனால நிறைய கட்சிகளை இவங்க எதிர்பார்த்து இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தே வில் ஸ்டில் கீப் தேர் ஓன் ஸ்டாண்ட். அண்ட் எந்த ஒரு வட்டி குறைப்பு நடந்தாலும் அது வந்து இனிமேல் நியூ ரெஜிமில் தான் நடக்கும்ன்றது என்னோட தாட் ப்ராசஸ். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரெஜிமுக்கு அந்த அளவுக்கு நடக்காது. அவங்க எது பண்ணினாலும் இனிமேல் நியூ ரெஜிமுக்கு தான் பண்ணுவாங்க. தே வில் மேக் த பீப்புள் புஷ் இன் டு தி நியூ ரெஜிம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த எலெக்ஷன்ல என்ன நடக்கும்? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற கான்செப்ட் போயிடுச்சு. இப்போ அவங்களால எடுத்துட்டு வர முடியாது. இன்னைய தேதிக்கு அவங்களுக்கு ராஜ்யசபால மெஜாரிட்டி போயிடுச்சு. இப்போ 4-5 எம்பிஸோட பதவி காலம் முடிஞ்சதும் தே லாஸ் தேர் மெஜாரிட்டி இன் தி ராஜ்யசபா ஆல்சோ. ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டி கிடையாது, லோக்சபாலையும் மெஜாரிட்டி கிடையாது. ஸோ அடுத்த எலெக்ஷன்ல மிடில் கிளாஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம டேக்ஸ் குறைப்பு நடத்தணுமா, இது பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிச்சு இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கிறது தெரியல. இட்ஸ் ஸ்டில் கேட் ஆன் த வால் தான். இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவாங்களா, அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்ட் நோயிங் த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஹர் த வே தட் ஷி ட்ரீட்ஸ் பீப்புள், எனக்கு தெரிஞ்சு எதுவும் நல்லது நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ எதிர்பார்க்காதீங்க. வாட் எவர் இட் இஸ், டேக்ஸ் எக்ஸம்ஷன் தராங்களோ இல்லையோ, இட்ஸ் இம்மெட்டீரியல், இட்ஸ் நாட் இன் யோர் ஹேண்ட்ஸ். பட் அந்த மாதிரி டேக்ஸ் எக்ஸம்ஷன் தந்தாலும் நீங்கள் நிறைய சேமிக்க ஆரம்பிங்க. டேக்ஸ் எக்ஸம்ஷன் தரலனாலும் உங்களால் எந்த அளவுக்கு சேமிக்க ஆரம்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிக்க ஆரம்பிங்க. நான் வாங்குற சம்பளம் எனக்கு பத்தலைன்னு புலம்பிட்டு இருக்கிறத விட வேற ஒரு வேலை தேடலாம், இல்லை சைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அந்த லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் வந்து வருதா இல்லையாங்கிறது நம்ம நேரத்தை பொறுத்து தான் இருக்கு. அடுத்ததா என்ன ஒரு சேஞ்சஸ் வந்து கண்ட்ரில நடந்தாலுமே, பட்ஜெட்டா இருக்கட்டும், எலெக்ஷன் ரிசல்ட், எலெக்ஷனுடைய கருத்து கணிப்பு, அந்த மாதிரி எந்த விஷயங்கள் நடந்தாலுமே ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாகவே நடக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டை ஒட்டி, பட்ஜெட்டுக்கு முன்னாடியா இருக்கட்டும் பின்னாடியா இருக்கட்டும், அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதே நேரத்தில் முதலீட்டாளர்கள் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான டிப்ஸ் நீங்க சொல்வீங்க? ஓகே, மார்க்கெட் சந்தோஷப்படுற பெரிய விஷயம் என்னன்னா மக்கள் கையில அதிகமா பணம் புழங்கணும்.
அந்த மக்கள் கையில் அதிகமாக பணம் புழங்குச்சுன்னா ஒன்று இவங்க வரியை குறைக்கணும், இல்லாட்டி டேக்ஸ் எக்ஸம்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மக்கள் கையில் அதிகமாக பணம் புழங்கும் போது மக்கள் வந்து செலவழிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ செலவழிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறுவனங்களுக்கு நல்லது. ஸோ நிறுவனங்கள் அதிகமாக சம்பாதிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் ஏறும். ஸோ இந்த பட்ஜெட்டில் கார்பரேட்டுகளுக்கு இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற கோவத்தை வச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கார்பரேட்டுகளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்லேயாவது மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா த்ரூ ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸோ இல்லை எக்ஸம்ஷன் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணாலோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் மக்கள் கையில் பணம் புழங்குற மாதிரி இருந்தால் மார்க்கெட் அதை சந்தோஷமாக கொண்டாடும். ஏன்னா நிறைய பேர் அந்த 5%, ஒரு 5%, 10% பீப்புள் அவங்க சேவ் பண்ணுற மணியை மார்க்கெட்டில் தான் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் போடும் பொழுது உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும், மார்க்கெட் நல்லா உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் அதிகமாக ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கண்ட ஷேரில் போய் உங்கள் பணத்தை போடாதீங்க. ஒரு ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கம்பெனி, அந்த நிறுவனத்தோட ப்ரமோட்டர் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் வச்சிருந்தாதான் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் உங்கள் காசு அதில் போடுங்க. ஆடி காத்துல அம்மியும் பறக்குங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட் வேகமாக ஏறும்பொழுது முக்கியமாக பட்ஜெட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்டு, வரி குறைப்பு இதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப பயங்கரமாக ஏறும், எல்லா ஷேரும் ஏறும். நல்ல நிறுவனமாக இருந்தால் ஒரு 300 ரூபா 400 ரூபாய் இருந்தாலும் அதில் ஒரு 3 ஷேர் வாங்கி போடுறதே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஒரு வேகத்தில் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் மாட்டிக்காதீங்க. அது முக்கியமாக பட்ஜெட் அன்னைக்கு எனக்கு உடனே ப்ராஃபிட் வேணும், இன்னைக்கு போட்டால் நாளைக்கு நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறது வச்சு ஏமாந்துடாதீங்க. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் ஏறுறது there are always opportunities. இந்த ஆப்பர்ச்சுனிட்டினாலும் அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? டோன்ட் வாரி அபவுட் இட். ஐயோ இதில் போடுறோமே அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க உட்காந்துருக்காதீங்க. சரி நான் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்தே கம்பெனிஸை நோட் பண்ண ஆரம்பிங்க. அந்த பட்ஜெட்டில் எந்தெந்த துறைக்கு அதிகமாக ஃபேவர்ஸ், எந்தெந்த துறைக்கு ஃபேவர்ஸ் அதிகமாக வருதுங்கிறத பாருங்க. ரயில்வேஸ்னா நாம லாஸ்ட் டைம் பேசின மாதிரி ரயில்வேஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் அந்த பில்டிங்ஸு இது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியா இல்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா, எந்த இண்டஸ்ட்ரிங்கிறத பாருங்க, எந்த செக்டாருங்கிறத பாருங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு அந்த செக்டாரில் இருக்கிற டாப் 5லையோ இல்லை டாப் 10லையோ உங்களுக்கு எது நல்லதாக இருக்கோ, எது உங்களுக்கு ஷேர் ப்ரைஸில் உங்களுக்கு அதிகமான ஷேர்ஸ் வாங்கி தருதோ யூ இன்வெஸ்ட் இன் தட். ஆல்வேஸ் நெவர் இன்வெஸ்ட் இன் த டாப் கம்பெனி. ஓகேவா? டாப் கம்பெனி எப்போவுமே வளர்ந்துட்டான், இதுக்கு மேலே அவனுக்கு வளர்றது வந்து ரொம்ப சின்னதாக தான் வளர்ச்சி இருக்கும். ஒரு 97 மார்க் எடுக்கிறவனுக்கு இன்னும் 3 மார்க் தான் அவன் எடுத்தாகணும். வேற செகண்டு தேர்டுன்னா இவன் வந்து 70 80ன்னு இருப்பான். ஸோ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்போவுமே 2வது கம்பெனி 3வது கம்பெனி 4வது கம்பெனி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவன் அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனியை தோக்கடிக்கணுங்கிற வேகத்துலையும் வளருவான், 2வது உங்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இதுதான் நாம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ராகும் போது பார்க்க வேண்டியது. ஸ்டாக்ஸ் எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு பார்க்க தெரியல அப்படிங்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டு பக்கம் போகலாம். மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்கு, தாராளமா அதுல பணத்தை போட்டுட்டு நிம்மதியா உட்காந்துருக்கலாம். பணம் வரும், வெயிட் அவ்வளவுதான். இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு, அதே மாதிரி சான்சஸ் இருக்கா இந்த பட்ஜெட்ல அதெல்லாம் நிறைவேற்ற அப்படிங்கறத பத்தி எங்ககிட்ட சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.